அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெனாவெட்டு பேச்சு மொத்தமும் போச்சு அப்படின்ற மாதிரி பேரதிர்ச்சியில விஜய் இருக்கிறதாகவும், கண்ணீர் கடலை தத்தளிக்கக்கூடிய தாவேகாவினுடைய நிலை என்னவாக இருக்கிறது இந்த 2026வது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிறத பற்றின தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க. அதாவது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வரக்கூடிய நிலையில் கூட்டணிக்கு ஆள் கிடைக்காம தமிழக வெற்றி கழகம் திண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சிக்கல்ல பார்க்கும் பொழுது விஜய் இருக்காரு. இந்த தேர்தலை அவர் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறாரு அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில மட்டும் இல்லாம அவருடைய இதயத்திலையும் அந்த கேள்வி எழப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இதுல அவர் என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்க போகிறாரு, அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான சில விஷயங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பு அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்டை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வரக்கூடிய நிலையில் கூட்டணிக்கு ஆள் கிடைக்காம தமிழக வெற்றி கழகம் திண்டாடி வந்துட்டு இருக்கிறது. தங்களது ஒற்றை நம்பிக்கையான புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் கைவிரைத்தது தமிழக வெற்றி கழகத்தை மேலா துயரத்துல ஆழ்த்தி இருக்கிறது. இன்னும் சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களது பழைய கூட்டணியை உறுதி செய்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திமுக தனது பழைய கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொண்டிருக்காங்க. மற்றொரு புறம் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளதோடு பாமக தேமுதிக போன்ற தனது பழைய கூட்டாளிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இழுக்க முயற்சித்து வந்துட்டு இருக்காங்க. இதனால புதிய கட்சியாக தாவேகா கூட்டணிக்கு ஆள் கிடைக்காம தவித்து வந்துட்டு இருக்கு. தனது முதல் மாநாட்டின் போது ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தருவதாக கூறி விஜய் கூட்டணிக்காக வலை வீசிய போதும் எந்த கட்சியும் அந்த வலையில் சிக்கவில்லை. தாவேகாவின் சூட்சமத்தை புரிந்து கொண்ட திமுக தனது பழைய கூட்டணியை தன் பக்கமே தக்க வைத்து கொண்டாங்க. முதல்ல பிசிகாவிற்கு வலை வீசிய விஜய்க்கு திருமாவளவன் ஓரளவுக்கு கிரீன் சிக்னல் கொடுப்பது போல் தெரிந்தாலும் நடுவுல திமுக கூட்டணியிலேயே தொடருவதாக முடிவெடுத்தார். அடுத்ததாக காங்கிரஸ்ல தனக்கு இருக்கக்கூடிய டெல்லி லாபியை பயன்படுத்தி கூட்டணிக்குள் கொண்டு வர முயன்றார். ஆனால் அவருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத வகையில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தனியாக குழுவையை அமைத்து ஷாக் கொடுத்தது காங்கிரஸ் தலைமை. ஆளும் கட்சியின் கூட்டணியை உடைக்க முடியாம போனதால விரக்தி அடைந்த விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவோமா வேண்டாமா என நிலைப்பாட்டில் அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தேமுதிக பாஜக கூட்டணியை வளைக்க பார்த்ததாக கூறப்பட்டது. ஆனா வர இருக்கக்கூடிய தேர்தல் இரண்டு கட்சிகளுக்குமே வாழ்வா சாவா போராட்டம் என்பதால புதிய கட்சிகளை நம்பி கூட்டணி வைக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. செங்கோட்டையன் வருகையை அடுத்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வி.கே. சசிகலாவை தாவேகாவுடன் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சிகள் நடப்பதாக கூறப்பட்டன. ஆனா அதற்கும் ஒருபுறம் பாஜக முட்டுக்கட்டை போட்டதோடு மூவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதாக வாக்கு கொடுத்து ஆஃப் செய்திருக்காங்க. மற்றொரு புறம் ஊழல் குற்றச்சாட்டு இருப்பவர்கள் கூட்டணிக்குள் வேண்டாம் என விஜய் சொன்னதாக கூறப்படுகிறது. கட்சியாக தாவேகாவின் ஆறுதலாகவும் அடைக்கலமுமாக பார்க்கப்பட்டது புதுச்சேரி தான். ஆனா பாஜகவின் செயல் தலைவர் நிதின் நபின் புதுச்சேரி வருகையின் போது ரங்கசாமியை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தொடரும் என கூறி தாவேகாவினருக்கு மாபெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார். புதிய கட்சி அப்படிங்கிறதுனால தாவேகாவை நம்பி
யாரும் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை அப்படின்னே கூறப்படுகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வரக்கூடிய நிலையில் கூட்டணிக்கு ஆள் கிடைக்காமல் தமிழக வெற்றி கழகம் திண்டாடி வந்துட்டு இருக்காங்க. தங்களது ஒற்றை நம்பிக்கையான புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் கைவிரித்தது தமிழக வெற்றி கழகத்தை மீளா துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழக அரசியல்ல பரபரப்பான நிலை உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில அனைத்து சமூக மக்களின் ஓட்டுக்களை பெறும் முயற்சியில அரசியல் கட்சிகள் வியூகம் வகுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில முத்தையர் ஓட்டு யாருக்கு செல்கிறது என்பதில் அனைவரின் கவனமும் திரும்பி இருக்கிறது. தமிழகத்துல சில மாவட்டங்கள்ல குறிப்பா தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், சிவகங்கை, பெரம்பலூர் பகுதிகளில் முத்தரையர் சமுதாய மக்கள் அரசியல் வாக்குகள்ல முக்கிய சக்தியாக விளங்கி கொண்டிருக்காங்க. சுமார் 30 சட்டசபை தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவாங்க என்பதை தீர்மானிக்கும் அளவுக்கு முத்தரையர் வாக்குகள் எடுப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னே சொல்லலாம். தஞ்சாவூர் மக்களவை தொகுதிகளில் மட்டும் 5.38 லட்சம் வாக்குகள் முத்தரையர் சமூகத்திற்கு உள்ளதாக தெரிகிறது. இதே போல திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, வேலூர் பகுதிகளிலேயும் முத்தரையர் வாக்கு கணிசமாகவே இருக்கிறது. எம்ஜிஆர் காலத்தில் முத்தரையர் வாக்குகள் அப்படியே லட்டு போல அதிமுகவுக்கு போய்விடுமாம். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது முத்தரையர் சமூகம் பிரியமாகவே இருந்திருக்காங்க. பிறகு வந்த ஜெயலலிதா சமூகத்தினரின் ஆதரவை சிந்தாமல் சிதறாமல் அதிமுகவிற்கு தக்க வைத்து கட்சியின் வெற்றிக்கு அடித்தளமாக்கினாங்க. ஜெயலலிதா காலத்திலையும் முத்தரையர் சமூக அதிமுகவிற்கு ஆதரவாகவே இருந்தது. பின் அதிமுக விளைவு காரணமா ஓட்டுக்கள் சிதறவும் ஆரம்பிச்சது. இப்படிப்பட்ட சூழல்ல உளவுத்துறை மற்றும் தனியார் ஏஜென்சிகள் சமீபத்தில் சர்வேக்களை எடுத்திருந்தாங்க. அதிமுகவுக்கு 40% முதல் 45% திமுகவிற்கு 35% முதல் 40% வரையிலையும், பாஜகவுக்கு 10% முதல் தமிழக வெற்றி கழகத்திற்கு 7%, நாம் தமிழர் கட்சிக்கு 3% வாக்குகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டிருந்தது. இது அதிமுக தரப்புக்கு குஷியை தந்திருக்கிறது. இந்த நிலையில தான் பெரும் பிடுகு முத்தரையாருக்கு மத்திய அரசு சார்பில் தபால் தலை வெளியிடப்பட்டிருந்தது. இது அந்த சமுதாய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. இதுல தான் திமுகவுக்கு பெரிய இடிய இறக்கி இருக்காங்க. ஏன்னா 15 ஆண்டுகளாக காங்கிரஸ் மத்தியில் இருக்கும் போது எதையும் செய்யாம தற்போது பாஜக ஆட்சியில் தபால் தலை வெளியிட்டுள்ளதை பாராட்ட முடியாம தவித்து வந்துட்டு இருக்காங்க. பாராட்டினா அது பாஜகவுக்கு மேலும் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அமைதி காத்து வந்துட்டு இருக்காங்க. தபால் தலை வெளியிட்டது தொடர்பாக பிரதமர் மோடி தனது ட்விட்டர்ல பேரரசர் 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையாரை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆற்றல் மிக்க நிர்வாகியான அவருக்கு போற்றத்தக்க தொலைநோக்கு பார்வையும் முன்னுரினும் திறனும் போர்தந்திர நாணமும் இருந்திருக்கு. நீதியை நிலைநாட்டுவதில் அவர் உறுதியுடனே செயல்பட்டவர். அதே போல தமிழ் கலாச்சாரத்திற்கும் அவர் ஒரு மகத்தான பாதுகாவலராக இருந்தார். அவரது அசாதாரண வாழ்க்கையை பற்றி அதிகமான இளைஞர்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் பதிவிட்டிருந்தார். பாரதிய ஜனதா கட்சி பெரும்பாலும் சமூக அரசியலை மேற்கொண்டதில்லை. சுதந்திர போராட்ட வீரர்கள், தேசத்திற்காக போராடிய தலைவர்கள், வரலாற்றில் மறைக்கப்பட்ட தலைவர்களை வெளிக்கொண்டு வரும் முயற்சியில இறங்கியிருந்தது. அதன் ஒரு பகுதிதான் பேரரசர் 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையாரை வெளிக்கொண்டு வந்தது. வரவிருக்கும் சட்டசபை தேர்தலில் முத்தரையர் ஓட்டுக்கள் பெரும்பாலும் அதிமுகவிற்கு மாறும் வாய்ப்பு அதிகம் என்று சர்வே முதல் நிபுணர்கள் வரைக்கும் அனைவரும் சொல்லியிருக்காங்க. இதனால இந்த தொகுதிகளில் திமுக வேலையை தீவிரப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். தமிழக அரசியல்ல பரபரப்பான நிலை உருவாக்கியும் இருக்கிறது. இந்த நிலையில அனைத்து சமூக மக்களின் ஓட்டுக்களை பெறும் முயற்சியில அரசியல் கட்சிகள் வியூகம் வகுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில முத்தரையர் ஓட்டு யாருக்கு செல்கிறது என்பதில் அனைவரின் கவனமும் திரும்பி இருக்கிறது. தமிழகத்துல சில மாவட்டங்கள்ல குறிப்பாக
தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், சிவகங்கை, பெரம்பலூர் பகுதிகளில் முத்திரையர் சமுதாய மக்கள் அரசியல் வாக்குகளில் முக்கிய சக்தியாக விளங்கி கொண்டும் இருக்காங்க. சுமார் 30 சட்டசபை தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார் என்பதை தீர்மானிக்கும் அளவுக்கு முத்திரையர் வாக்குகள் எடுப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் தமிழகத்தில் தற்போது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதனால இந்த முறையும் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்துல முதல்வர் ஸ்டாலின் பல வியூகங்களை வகுத்து வருகின்றார். தனது கூட்டணி கட்சிகளை பலமாக வைத்திருக்கும் திமுக மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில இணைக்கும் முயற்சியில தீவிரம் காட்டியும் வருகிறார். மறுபக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை கேட்டு வரும் நிலையில் அவர்களுடனும் சமரச பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வந்துட்டு இருக்காரு.